ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ராஜமா பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெசிஷன் ட்ரீ மாடல் தாங்க பார்க்க போகிறோம். டெசிஷன் ட்ரீ வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டெசிஷன் ட்ரீ நமக்கு ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் ஏ சூப்பர்வைஸ்டு மிஷின் லேர்னிங் மாடல், சூப்பர்வைஸ்டு எம்எல் மாடல். ஓகேங்களா? இட் இஸ் யூஸ்டு ஃபார் போத் கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ப்ராப்ளம். இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இது ரெண்டுத்துக்குமே யூஸ் ஆகும். கிளாசிஃபிகேஷன் டாஸ்க்கும் பண்ணலாம், ரெக்ரெஷன் டாஸ்க்கும் பண்ணலாம்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். டெசிஷன் ட்ரீ எப்படி ஒர்க் ஆகும்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர், ட்ரீ மாதிரி தாங்க இது ஒர்க் ஆகும். நான் இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி ட்ரீ மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரிடிக்ஷன் மேக் பண்ணுதுன்றதை நம்ம பார்க்கலாம். மாடல் எப்படி டெசிஷன் ட்ரீ க்ரியேட் பண்ணுன்னா, முதல்ல லெட் எக்ஸாம்பிள் நான் ஃபியூச்சர் இன்புட் ஃபியூச்சர் எடுத்துக்கிறேன். லெட்டஸ் அஸ்யூம் நமக்கு டேட்டா வந்து x1, x2, x3, x4 இந்த மாதிரி இன்புட் டேட்டா இருக்குது. ஓகேங்களா? அவுட்புட் வந்து y. ஈச் இன்புட்டுக்குமே இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து கால்குலேட் பண்ணுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து 0.3, 0.5, 0.6. நான் இங்கே ஜஸ்ட் அசம்ஷன் போடுறேன். இப்படி இருந்துச்சுன்னா இன்ஃபர்மேஷன் கெயின் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு காமிக்கிறதுக்காக போடுறேன். ஓகேங்களா? 0.2 இது வந்து அவுட்புட் வேரியபிள். ஒன்லி இன்புட் வேரியபிளுக்கு தான் நான் இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து மாடல் கால்குலேட் பண்ணும். முதல்ல ரூட் மோட் வந்து எப்படி செலக்ட் பண்ணோன்னா, எந்த ஃபீச்சருக்கு வந்து இன்புட் ஃபீச்சருக்கு ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்கோ அதை தான் ரூட் நோட இருக்கும். இங்கே நமக்கு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா x3க்கு தான் ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் இருக்குது. ஓகேங்களா? அதனால இது வந்து ரூட் நோட். முதல்ல ட்ரீ ஸ்ப்ளிட் ஆக ஸ்டார்ட் பண்ணுறது இந்த x3 வேரியபிள் வச்சு தான் ஸ்ப்ளிட் பண்ணும். ஓகேங்களா? நமக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். 10ல் வந்து பார்த்தீங்கன்னா x3ல வந்து how many number of s இருக்குது, how many number of y இருக்குது. ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் நோன்ற டேட்டா வந்து இருக்குது. x3 வேரியபிள் கம்பேர் அந்த 10 ரோஸ் வந்து செக் பண்ணுறப்போ எத்தனை நம்பர் ஆஃப் எஸ் இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ரோ இருக்குன்னு சொல்லி கால்குலேட் பண்ணும். ஓகேங்களா? கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த வேல்யூவை எழுதும். எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே எழுதுகிறேன். அவுட் ஆஃப் 10ல் வந்து எனக்கு 6 எஸ் இருக்குது, 4 நோ இருக்குது. ஓகேங்களா? எகெயின் அடுத்தது என்ன பண்ணோம், இங்கே ஸ்ப்ளிட் பண்ணிட்டுக்கப்புறம் இங்கே வந்து நான் எந்த ஃபீச்சரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்ட் ஆன் திஸ் டேட்டா இங்கே ஸ்ப்ளிட் ஆச்சு இல்லையா, இங்கே பாஸ் பண்ணுற டேட்டா வச்சுட்டு எகெயின் இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணிவிட்டு எது ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் கொடுக்குதோ அந்த ஃபீச்சரை வந்து எடுத்துக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து x1 வந்து ஹையஸ்ட் இன்ஃபர்மேஷன் கெயின் கொடுக்குது அங்கே எடுத்துக்கும். ஓகேங்களா? இந்த டேட்டாவில் அதில் வந்து எத்தனை எஸ் இருக்குது, எத்தனை நோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அசம்ஷனுக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் 6ல் வந்து இங்கே 3 எஸ் இருக்குது, 3 நோ இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணோன்னா, இங்கே அதே மாதிரி தான் இந்த ஃபீச்சருக்கு வந்துட்டு இங்கே எந்த ஃபீச்சர் வந்து இந்த நோட்டில் செலக்ட் ஆகணும்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் பேஸ்ட் ஆன் இங்கே பாஸ் ஆகிற டேட்டாவை பொறுத்து இன்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணிவிட்டு இங்கே வந்து செலக்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 2 செலக்ட் ஆகுதுன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? 2 செலக்ட் ஆகுது. இங்கே இத்தனை எஸ் வந்துருச்சுன்னா ரிமைனிங் இங்கே எத்தனை இருக்கோ அதுதான் இங்கே வரும். அவுட் ஆஃப் 3 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்துட்டு 3 இருக்குது. 3 எஸ் 1 நோ இருக்குது. ஓகேங்களா? 1 நோ. இப்படி தாங்க இது ஸ்ப்ளிட் ஆகிட்டே போகும். எகெயின் இங்கே பாஸ் ஆகிற டேட்டா வச்சுட்டு இது இன்ஃபர்மேஷன் கெயின் கால்குலேட் ஆகும். கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த நோடு வந்து ஸ்ப்ளிட் பண்ணும். அன்டில் எவ்வளோ தூரம் இது வந்து போயிட்டே இருக்குன்னா, இங்கே லாஸ்ட் வருது இல்லையா, இந்த நோடு வந்து லீஃப் நோடு வந்து பியூர் ஸ்ப்ளிட்டாக இல்லையா அப்படின்னு பார்க்குங்க. சப்போஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நோடாக இருக்குது, இதோடைய ட்ரீ முடிஞ்சிருச்சுன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக எந்த ஸ்ப்ளிட்டும் இருக்காது. ஓகேங்களா? இதோடைய டேட்டா வந்து முடிஞ்சிருச்சுன்னா இது வந்து பியூர் ஸ்ப்ளிட்னு சொல்லுவோம். பியூர் ஸ்ப்ளிட். சப்போஸ் எனக்கு வந்து இப்படி போயிட்டே இருக்குது அப்படின்னா இது வந்து இம்பியூர் ஸ்ப்ளிட். டில் பியூர் ஸ்ப்ளிட் வர வரைக்கும் இது போயிட்டே தாங்க இருக்கும் இந்த ட்ரீ. இப்படி தான் மாடலை வந்து பில்ட் பண்ணும். நம்ம இந்த வேல்யூஸ்லாம் நாம் எதுவும் கால்குலேட் பண்ண தேவையில்ல, இது மாடலே வந்து கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? இன்னும் இதெல்லாம் எப்படி இருக்குது, நான் இது எப்படி
கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இன்டர்னலாக ஒர்க் பண்ணுது மாடல்ன்றதை வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும். தெரிஞ்சால் தான் நம்ம வந்து நம்ம டேட்டா செட்டுக்கு எந்த மாடல் கரெக்டுன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மெயின் ஸ்டெப்ஸ் இருக்குங்க. என்னென்னா 2 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா we have to check how the features are selected. நான் சொன்னேன் இல்லையா, ரூட் நோடுக்கு வந்து ஃபீச்சர் எப்படி செலக்ட் ஆகும், மாடல் எப்படி செலக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் இன்ஃபர்மேஷன் கெயின். இன்ஃபர்மேஷன் கெயின் பொறுத்து தான் ஈச் நோடுக்குமே வந்து ரூட் நோடுக்கும் சரி சப் நோடுக்கும் சரி ஃபியூச்சர் வந்து செலக்ட் பண்ணுது. செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரீயை வந்து ட்ரீ மேக் பண்ணுது. ஓகேங்களா? ப்ரிடிக்ஷனுக்காக. அடுத்தது வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த நோடு சொன்ன இல்லையா பியூர் ஸ்பிட் ஆர் நாட், அது எப்படி பியூர் ஸ்பிளிட் இல்லையான்னு செக் பண்ணதுன்னு கேட்டிங்கன்னா பியூர் ஆர் இம்பியூர் ஸ்பிளிட். பேஸ்ட் ஆன் entropy or Gini impurity. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். இதை யூஸ் பண்ணி தான் வந்து இது 2 விஷயம் தாங்க பண்ணோம். ட்ரீ வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கெயின் கால்குலேட் பண்ணிவிட்டு எது வந்து ரூட் நோடு சப் நோடு எது அப்படின்னு பார்க்கும். அடுத்தது வந்து அது பியூர் ஸ்பிளிட்டா இல்லை இம்பியூர் ஸ்பிளிட்டா. இம்பியூர் ஸ்பிளிட்டாக இருந்தால் ஃபர்தராக வந்து ட்ரீ ஸ்பிளிட் ஆகிட்டே போகும், க்ரியேட் ஆகிட்டே போகும். சப்போஸ் பியூர் ஸ்பிளிட்டாக இருந்துச்சுன்னா ஸ்டாப் ஆகிடும், ஃபர்தராக வந்து ட்ரீ வந்து மேக் பண்ணாது. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் கெயினோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இன்ஃபர்மேஷன் கெயினுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் கெயின் ஆஃப் டீன்றது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வேரியபிள். ஓகேங்களா? டார்கெட் வேரியபிள் கூட ஆட்ரிபியூட் நான் சொன்னேன், ஈச் வேரியபிளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் வந்து கால்குலேட் ஆகும்னு சொல்லிட்டு. இங்கே ஏ ரெப்ரசென்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட், இன்புட் வேரியபிள் ஆர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எல்லாமே சேம் தாங்க. இன்புட் வேரியபிளை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகேங்களா? ஹெச் ஆஃப் டீன்றது என்ட்ரோபி வந்து கால்குலேட் பண்ணிடும் பேஸ்ட் ஆன் தி ஃபியூச்சர். ஃபர்ஸ்ட் இந்த என்ட்ரோபி கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த டிவின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா டிவின்றது வந்துன்னா ஸ்ப்ளிட் பண்ணது இல்லையா, அந்த கால்குலேட் பண்ணுற பர்டிகுலர் ஃபியூச்சருக்கு அந்த ஃபியூச்சருக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறப்போ அந்த சப்செட்டில் இருக்கிறது தாங்க டிவி. ஓகேங்களா? அதை பாருங்கள், ஆட்ரிபியூட் ஆஃப் ஏ. அந்த இப்போ ஈச் இன்புட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இது கால்குலேட் பண்ணும். கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபர்தராக நம்ம வந்து ஒரு ஸ்கோர் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்போங்க. கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் இது என்ட்ரோபி எப்படி கால்குலேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நான் அந்த ஃபார்முலா சொல்கிறேன். என்ட்ரோபி கால்குலேஷன், என்ட்ரோபிக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா சம்மேஷன் ஆஃப் I வேரிஸ் ஃப்ரம் 1 to n மைனஸ் PI log to PI. ஓகேங்களா? இங்கே Pன்றது ப்ராபபிலிட்டி ஆஃப் டார்கெட்டுங்க. ஈச் வேரியபிள் பொறுத்து ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லி இது கம்ப்யூட் பண்ணி நமக்கு என்ட்ரோபி வந்து கால்குலேட் ஆகும். ஓகேங்களா? இங்கே லாகர்தமிக் யூஸ் பண்ணுறதுனால என்ட்ரோபி நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு மாடல் கம்ப்யூட்டேஷன் டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் ட்ரெயின் ஆகிறதுக்காக. அடுத்தது வந்து ஜினி இம்பியூரிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபார்முலா என்னென்னா ஜினி இம்பியூரிட்டிக்கு 1 மைனஸ் சம்மேஷன் ஆஃப் I வேரியஸ் ஃப்ரம் 1 to n P ஸ்கொயர் ப்ராபபிலிட்டி ஸ்கொயர். ஓகேங்களா? ஈச் ப்ராபபிலிட்டியோட ஈச் இன்புட்டுக்கும் டார்கெட்டுக்கும் ப்ராபபிலிட்டி கால்குலேட் பண்ணிவிட்டு அதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணுங்க. இதோட ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்புட் ரேஞ்ச் வந்து இது அவுட்புட் ரேஞ்ச் எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னா 0 to 0.5. ஓகேங்களா? அவுட்புட் வந்து இதுக்குள்ளே தான் ஒரு வேல்யூ வந்து கொடுக்கும் நம்ம எந்த மாதிரி டேட்டா வந்து பாஸ் பண்ணாலையும். அதே என்ட்ரோபி வந்து பார்த்தீங்கன்னா 0 to 1 ரேஞ்சுக்குள்ளே
நமக்கு வந்து ஸ்கோர் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் கெயினுக்கு இந்த மாதிரி லிமிட் இல்லை, அது வந்து எவ்வளோ ஸ்கோர் வேணாலும் கொடுக்கும். ஸோ இதுதாங்க டெசிஷன் ட்ரீ.